ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்துள்ளது. தரிசனத்துக்கு வெறும் 8 மணி நேரம் தான் ஆகுது. எங்கேயுமே கியூ லைன் நிற்கலை. டேரெக்டாக குடோனில் வச்சு அலோவ் பண்ணுறாங்க. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இலவச தரிசன டிக்கெட் இன்றைக்கி கொடுத்தாங்க. அது எவ்வளோ டிக்கெட் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கிற டீட்டெயில், அதனுடைய டீட்டெயில், ரூம் புக்கிங் டீட்டெயில், மற்றபடி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, திருப்பதியில் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு ட்ரெயினில் வரவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிப்ரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்தாங்க. இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 12,000 டிக்கெட்டும், நாளை தரிசனம் பார்ப்பதற்கு ஒரு 5,000 டிக்கெட்டும், மொத்தமாக 17,000 டிக்கெட் என்று காலை 2 மணிக்கு தர தொடங்கினாங்க. டிக்கெட் தரும்போது அதிகமான பக்தர்கள் க்ரௌட் இருந்துச்சு. காலை 3:45 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்கு 4,965 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்கு 5,000, மொத்தமாக 9,965 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 6 மணி நிலவரப்படி 524 டிக்கெட் நாளை தரிசனம் செய்வதற்கு, காலை 6:20 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்கு 327 டிக்கெட்டும், மொத்தமாக இன்று தர தொடங்கிய 2 மணிக்கு 17,000 டிக்கெட்டும் காலை 6:50 காலியாகிவிட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும் என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் காலை 6 மணிக்கு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. காலை 6:52 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 1,777 டிக்கெட்டும், காலை 9:40 ஸ்ரீவாரிமெட்டில் வழங்கப்பட்ட 3,000 திவ்ய தரிசன டிக்கெட்டும் காலியாகிவிட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஏன்பா, புரட்டாசி மாதம் எவ்வளோ பேர் வராங்க, என்னப்பா 8 மணி நேரம் தரிசனத்துக்கு சொல்கிறேன், அடித்து விடாதப்பா நீங்கள் கமெண்ட்டில். ஆமாங்க, நான் அடித்து விடலை. சொன்னது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். 21/9/2024 அன்று 82,406 பேர் தர்ஷன் மொட்டை அடிச்சவங்களோட எண்ணிக்கை 31,151 பேர். 3,68,00,000 உண்டியல் காணிக்கையும் 25 குடோன்களில் தான் பக்தர்களை தங்க வச்சதாகும். வெறும் 8 மணி நேரம் தான் தரிசனத்துக்கே ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தபடியாக இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 16 மணி நேரம் வரையும் பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகும். கூட்டம் கோயிலை விட்டு வெளியில் எங்கேயும் போல் ஏடிசி சர்க்கிள் வழியாக கியூலைன் இருக்குது. மேபி கூட்டம் அதிகரிச்சுன்னா பொழுது போனால் நம்மளுடைய மேபி டிபிசி இல்லை கிருஷ்ணகிரி ஜெகசோஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் இன்று காலை பக்தர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரூமின் எண்ணிக்கை 50 ரூபாய், 100 ரூபாய் ரூம், 1,065 ரூம் ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. 1,000 ரூபாய், 1,500 ரூபாய் ரூம் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயமும் நமக்கு கிடைச்சிது. இந்த நிலவரம் வந்து 4:45 கிடைச்சிது என்ற விஷயத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திரும்பவும் காலை 9:30 மணிக்கெல்லாம் திருமலையில் சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க என்ற தகவலும் நமக்கு கிடைச்சிது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நாளைக்கு யாராவது 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட், டிசம்பர் மாதத்துக்கு 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளை காலை 10 மணிக்கு யார் வேணுன்னா புக் பண்ணிக்கங்க. நாளை மதியம் 3 மணிக்கு 500 ரூபாய் விக்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக லக்கி டிப், சுப்ரபாத, தோமாலை, அர்ச்சனை, இது எல்லாமே யார் செலக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 30 நிமிடம் வரை எடுக்குது. அன்னப்பிரசான சென்டரில் வழக்கம் போல் உணவு உண்றாங்க. 4 லட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா லட்டு கொடுத்ததா தகவல் இருக்குது. அதுபோக புஷ்கரணி குளத்துலேயும் பக்தர்களுக்கு நீராட அனுமதி. ஒரு 10 சந்தேகங்கள்கிட்ட பக்தர்கள் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதை நம்ம ரீப்ளே பண்ணலாம் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, டுமாரோ மார்னிங் 6 மணிக்கு 6 டோக்கன் வேணும், எத்தனை மணிக்கு போகலாம்? காலைல 2 மணிக்கு டிக்கெட் தரவங்க ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கணும். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 மணி நேரம் ஸ்லாட் 10 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க. 1 மணி ஸ்லாட் 10 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இப்போ அலோவ் பண்ணுறாங்க. நேற்று சொன்னார் அலோவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கண்ணா.
அண்ணா நான் திருச்சானூர் பத்மாவதாய கோயிலில் நவம்பர் மாதத்துக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இல்லைனா இப்போதைக்கு அக்டோபர் மாதம் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்த 24 அக்டோபர் மாதம் ஓப்பன் ஆகுது. நவம்பர் மாதத்துக்கு அடுத்த மாதம் ஓப்பன் ஆகணும். அண்ணா வணக்கம் ஐயா, என 3வது வாரம் சனிக்கிழமை அதிகாலை சாமி தரிசனம் செய்ய எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? வேலைக்கிழமை இரவு டோக்கன் போனால் வாங்கலாமா? வாங்கலாங்க. வேலைக்கிழமை இரவு போய் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் சனிக்கிழமைக்கு உண்டான டிக்கெட்டும் கொடுப்பாங்க, வெள்ளிக்கிழமைக்கு உண்டான டிக்கெட்டும் கொடுப்பாங்க. நான் 18 மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னீங்க. கோயிலில் குடோனில் வைப்பாங்களா, லைனில் நிற்க வைப்பாங்களா? லைனில் நிற்க வைப்பாங்க, வெயிட்டிங் ஏரியாவில் வைப்பாங்க, திரும்பி நிற்க வைப்பாங்க, திரும்பி குடோனில் வைப்பாங்க. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். எஸ்எஸ்சி டோக்கன் பிசிக்கலி பர்சனுக்கு தனியாக வரிசை அனுமதிப்பாங்களா? இல்லைங்கன்னா ஒரே கியூ லைனில் தான் போகணும். எஸ்எஸ்சி டோக்கன் நீங்கள் வாங்கிட்டாலும் திருமலையில் பயோமெட்ரிக் கேட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தரிசனத்துக்கு அனுமதிக்க வாய்ப்புன்னு. நான் அடுத்த மாதம் பிளான் பண்ணுறோம். 1 தேதி சுபதம் கேட்னா சுபதம் கேட்டில் போகலாமான்னு கேட்குறீங்களா? 1 வயதுக்குள்ளே கீழே வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், தாய் தந்தை இருவரும் அலோவ் பண்ணுவாங்க. அண்ணா நாங்கள் ஸ்ரீவாரி மெட்ரோ வழியாக காலை டோக்கன், மறுநாள் காலை தர்ஷன் டோக்கன் தருவாங்களா? ஆனால் ஸ்ரீவாரி மெட்டில் எப்பயுமே மறுநாள் டோக்கன் தரது கஷ்டம்னு. ஒரு சில நாள் தான் மறுநாள் டோக்கன் தருவாங்க. மேக்ஸிமம் அன்றைக்கே தர்ஷன் பக்கம் தான் டோக்கன் தருவாங்கண்ணா. ஆனால் கருட சேவை டேட் அண்ட் டைம் சொல்லுங்கள். அக்டோபர் பௌர்ணமி கருட சேவை, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை பிரம்மோஷத்தில் வருது. பொழுதுக்க 7 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திருமலையில் நடக்கும். அண்ணா ட்ரெஸ் கோட் கேர்ள்ஸுக்கு ஜீன்ஸ் ஷர்ட் போடலாமா? கேர்ள்ஸுக்கு டீஷர்ட் சாரீ தான் கட்டணும், சுடிதார் போட்டுக்கலாம். அது என்னென்னு பாருங்கள். ஜென்ஸுனா ஷர்ட் போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.